வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தாம்பரம் மாநகராட்சியில் புதிய அலுவலக கட்டிடம் கட்டும் பணிக்காக 43.40 கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தல். 26 சட்டசபை தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு. மும்பையில் இன்று நடக்கிறது இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் நிர்வாக கவுன்சில் கூட்டம். வடகிழக்கு மாநில கிரிக்கெட் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து ஆலோசிக்க முடிவு. கர்நாடகாவில் இன்று அவசர அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடப்பதாக தகவல். லெபனான் மீது விமானம் மூலம் குண்டு மழை பொழிந்த இஸ்ரேல். உயிரிழப்பு எண்ணிக்கை 569ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தாம்பரம் மாநகராட்சியின் புதிய அலுவலக கட்டிடம் கட்டும் பணிக்காக 43.40 கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி அளித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தாம்பரம் மாநகராட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு 10 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கி விடுக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போதைய தாம்பரம் மாநகராட்சி அலுவலகம் போதிய இடவசதி இல்லாத நிலையில் இயங்கி வருவதால் போதிய வசதிகளுடன் புதிதாக மாநகராட்சி அலுவலக கட்டிடம் கட்ட வேண்டியது அவசியமாக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தாம்பரம் மாநகராட்சி புதிய அலுவலகம் கட்டுவதற்கு சிட்லப்பாக்கம் கிராமத்தில் உள்ள 4.69 ஏக்கர் அரசு புறம்போக்கு இடத்தினை மாநகராட்சி பெயருக்கு உரிமை மாற்றம் செய்து ஆணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தாம்பரம் மாநகராட்சியின் புதிய அலுவலக கட்டிடம் கட்டும் பணிக்காக 43.40 கோடி ரூபாய்க்கு நிர்வாகம் அனுமதி அளித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இப்புதிய அலுவலக கட்டிடம் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களை கொண்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. காஷ்மீரில் உள்ள 90 சட்டசபை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது. இதில் பாரதிய ஜனதா சார்பில் பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் கட்சியின் தேசிய மற்றும் உள்ளூர் தலைவர்களும் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். காஷ்மீரில் 24 தொகுதிகளில் நடந்து முடிந்த முதற்கட்ட தேர்தலில் 61% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக 26 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. 2ஆம் கட்டமாக ஜம்முவின் 3 மாவட்டங்களில் உள்ள 11 தொகுதிகள் உட்பட 26 சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் நிர்வாக கவுன்சில் கூட்டம் மும்பையில் இன்று நடக்கிறது. இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளராக இருக்கும் ஜெய்ஷா கடந்த மாதம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அவர் அந்த பொறுப்பை டிசம்பர் 1ஆம் தேதி ஏற்க இருக்கிறார். இருப்பினும் அதுவரை அவர் இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் பொறுப்பில் தொடருவார் என்பதால் புதிய செயலாளர் நியமனம் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை ஸ்பான்சராக இருந்த பைஜூஸ் நிறுவனத்திடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை, பெங்களூருவின் புறநகர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் தேசிய கிரிக்கெட் அகாடமி தொடக்கம் மும்பையில் உள்ள இந்திய கிரிக்கெட் வாரிய தலைமை அலுவலகத்தை புதுப்பிக்கும் பணிக்கு அனுமதி வழங்குதல், வடகிழக்கு மாநில கிரிக்கெட் வளர்ச்சிக்கான திட்டங்கள் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்ததில் உயிரிழப்பு எண்ணிக்கை 569ஆக உயர்ந்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன் ஹமாஸ் போர் நடந்து வரும் நிலையில் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானின் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த 17ஆம் தேதி லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த ஆயிரக்கணக்கான பேஜர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியதில் 37 பேர் உயிரிழந்தனர். மேலும் 1000 பேர் காயமடைந்ததாக கூறப்பட்டது. இதில் ஹிஸ்புல்லா தளபதி உட்பட 44 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக நேற்று முன்தினம் இஸ்ரேலின் ஹைபா நகர் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலுடன் இனி நேருக்கு நேர் போரிட முடிவு செய்துள்ளதாக ஹிஸ்புல்லா அறிவித்தது. இந்நிலையில் லெபனான் மீது நேற்று இஸ்ரேல் விமானங்கள் சரமாரியாக குண்டுமழை பொழிந்தன. இதில் குழந்தைகள் உள்பட 569 பேர் உயிரிழந்தனர் எனவும் சுமார் 1835 பேர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த வான்வழி தாக்குதலில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. வேலூரில் நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து விழா குறித்து விழிப்புணர்வு பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், துணை மேயர் சுனில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துறையின் சார்பில்
போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் தேசிய ஊட்டச்சத்து விழா குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேலூர் நகர அரங்கில் தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பதாகைகளுடன் கோஷங்களை எழுப்பியவாறு 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்றனர். வேலூர் நகர அரங்கில் துவங்கிய ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று காந்தி சிலையில் நிறைவடைந்தது. இதில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், துணை மேயர் சுனில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லியில் நடைபெற்ற விலையில்லா சைக்கிள்கள் வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கினார். பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாரிவாக்கம், கோலப்பஞ்சேரி அரசு பள்ளி என 10க்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கும் விழா பூந்தமல்லி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். இந்த விழாவின் முந்தைய தினம் கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக பள்ளி வளாகத்தில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருந்தது. இதனால் மழைநீர் தேங்கி இருந்த பகுதியை தவிர்த்து பள்ளி வளாகத்தில் வேறு இடத்தில் விலையில்லா சைக்கிள்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து அரசு பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழைநீரை அகற்ற வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூரில் சுகாதாரமற்ற முறையில் இருந்த மாநகராட்சி பள்ளியை தாமாக முன்வந்து சுத்தம் செய்த மேயர் சுந்தரி ராஜாவுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கடலூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மேயர் சுந்தரி ராஜா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளியை பார்வையிட்ட அவர் வகுப்பறைகள் சுத்தம் செய்யாமல் குப்பைகளாகவும் தரையில் ஆங்காங்கே மணல்கள் இருந்ததை கண்டு உடனடியாக சுகாதாரத்துறை அலுவலர்களை தூய்மை பணி செய்யுமாறு அழைத்தார். ஆனால் தூய்மை பணியாளர்கள் வர தாமதமானதால் தானே முன்வந்து வகுப்பறைகளை தூய்மைப்படுத்தும் பணியை செய்தார். மேலும் வகுப்பறைகளுக்கு மேட் வாங்கி கொடுத்த அவர் மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியை மேற்கொள்வதற்காக பள்ளிக்கு ஒரு பணியாளரை நியமிக்கும்படி உத்தரவிட்டார். மேலும் வகுப்பறைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். இதை கண்ட பொதுமக்கள் அனைவரும் அவரை வெகுவாக பாராட்டினர். தருமபுரியில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடக்கி வைத்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த மாவட்ட ஆட்சியர் சாந்தி புகையிலைக்கு எதிராக உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட பின்னர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் தனியார் பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவிகள் புகையிலையால் ஏற்படும் பாதிப்புகள் அடங்கிய வாசகங்களை ஏந்தி விழிப்புணர்வு பேரணியில் பங்கு பெற்றனர். ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி இலக்கியம்பட்டி பாரதிபுரம் பகுதியில் முடிவடைந்தது. இதில் பங்கேற்ற மாணவிகள் புகையிலை இல்லா வாழ்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அரக்கோணத்தில் நடைபெற்ற உயர்விற்கு படி என்ற 2ஆம் கட்ட முகாமில் 10 மாணவர்களுக்கு கல்லூரி சேர்க்கைக்கான ஆணையினை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இடைநின்ற மாணவர்களுக்கான உயர்வுக்கு படி என்ற 2ஆம் கட்ட முகாம் கோட்டாட்சியர் ஃபாத்திமா தலைமையில் நடைபெற்றது. முகாமில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து 10 மாணவர்களுக்கு கல்லூரி சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட திறன் வளர்ப்பு பயிற்சி மையம் உதவி இயக்குனர் பாபு, முதன்மை கல்வி அலுவலர் விஜயகுமார், வட்டாட்சியர் ஸ்ரீதேவி, ஸ்ரீகிருஷ்ணா கல்வி குழுமத்தின் தலைவர் சுப்பிரமணி, கல்லூரி முதல்வர் ஜெகநாதன், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் சுரேஷ் பாபு மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் செய்து வந்த நபரை கைது செய்து அங்கிருந்து 2 பெண்களை மீட்கப்பட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஸ்பா என்கிற பெயரில் பாலியல் தொழில் நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் உள்ள ஸ்பாக்களை கண்காணித்து வந்தனர். அப்போது திருப்பத்தூர் வாணிகபாடி சாலை அருகே உள்ள அனீஷ் ஸ்பாவை நடத்தி வரும் தமிழ்ச்செல்வன் என்பவர் வெளி மாநிலங்களில் இருந்து பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணையும் 24 வயது இளம் பெண்ணையும் மீட்டு அரசு காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பாலியல் தொழில் செய்த தமிழ்ச்செல்வனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுபோன்று சட்டவிரோதமாக ஸ்பா என்கிற பெயரில் பாலியல் தொழில் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தருமபுரி அருகே சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் மற்றும் பெண்ணின் சடலங்கள் கிடந்த நிலையில் கொலையாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தர்மபுரி அடுத்த வெத்தலக்கார பள்ளம் செங்காளம்மன் கோவில் அருகே சுமார் 55 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலமும்
50 வயது மதிக்கத்தக்க பெண் சடலமும் காயங்களுடன் அழுகிய நிலையில் கிடந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அதியமான் கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களது உடல்களை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருவரின் உடல்களும் அழுகிய நிலையில் உள்ளதால் அவர்களை கொன்று 2 நாட்களுக்கு மேல் ஆகி இருக்கக்கூடும் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் பிணமாக கிடந்தவர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற விவரம் தெரியாத நிலையில் இவர்களை கொன்று உடல்களை வீசி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சொந்த நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் வீட்டை விட்டு வெளியேற சொல்லி பழங்குடியின கணவன் மனைவியை 10 பேர்கள் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி அருகே உள்ள வாழகிரி பகுதியை சேர்ந்த பழங்குடியின பலிகர் இனத்தை சேர்ந்த மல்லிகா ரமேஷ் தம்பதியினர் கடந்த பல ஆண்டுகளாக தாண்டிக்குடி பகுதியிலேயே தங்கியிருந்து அருகில் உள்ள தோட்ட பகுதிகளில் காவல் பணி மற்றும் கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்காக தனியார் தோட்ட உரிமையாளர்கள் தரப்பில் இருந்து 21 சென்ட் நிலம் மற்றும் 14 குடும்பத்தினர் வசிப்பதற்காக இடம் ஒதுக்கி தரப்பட்டது. அந்த இடத்தில் தற்காலிக வீடுகள் அமைத்து 14 பலிகர் பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இடத்தை இலவசமாக அளித்தவர்களின் உறவினர்களான பிரபு, வெங்கடேஷ் உள்ளிட்ட 10 பேர் பழங்குடி இனத்தை சேர்ந்த மல்லிகா ரமேஷ் தம்பதியினரை வீட்டை விட்டு வெளியேற சொல்லி கடுமையாக தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த தம்பதியினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் மல்லிகா ரமேஷ் தம்பதியினர் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக இருவரும் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், உதயசூரியத்துக்கு வித்தவர் அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு எங்களை அந்த லேண்டோடைய சொந்தக்காரவங்க தான் நாங்கள் சொல்லிட்டு நோட்டீஸ் எல்லாம் ஒட்டினாங்க. அந்த நோட்டீஸ் கிளிக்கிறது நீங்கள் தாண்டான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு எங்களை அடித்து, என் பொண்டாட்டியை அடித்து பழிப்பேகளை என்னடா பழிக்குறவங்களை இருந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறையா, நாங்கள் நோட்டீஸ் விட்டால் இந்த மாதிரி பண்ணுறீங்களாடான்னு சொல்லி எங்கெல்லாம் அடித்து இது பண்ணிவிட்டு மொத்தவங்க மண்ணெலாம் பேசுனாங்க. அதெல்லாம் நாங்கள் எதுவும் கண்டுக்கல. நாங்கள் போய் தாண்டிக்குடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதுவும் இதாகலை. அப்புறம் ஜிஎஸ்க்கு போனோம். ஜிஎஸ்சிலேருந்து எங்களால் இங்கே முடியாதுப்பான்னு சொல்லிட்டு பண்ணாக்காடு ஜிஎஸ்க்கு போனோம். பண்ணாடு ஜிஎஸ்சிலேருந்து தேனிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ தேனியில் நாங்கள் இருக்கோம். இப்போ எங்கள் இங்கே இருக்கவங்களும் நீங்கள் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்றோம், நீங்கள் மலைக்கு போங்கன்னு சொன்னால் நாங்கள் ரோட்டில் போய் தாங்க அங்கே என் பொண்டாட்டி எப்படி நான் கூப்பிட்டு போக முடியும்? என் பொண்டாட்டினால முடியல, எப்படி கூப்பிட்டு போக முடியும்? மாத்திரை மருந்து தரோம். அதை கேட்டால் இவங்க இந்த ப்ரொஃபஸருக்கு என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் மாத்திரை மருந்து தரோம், அதை நீங்கள் சாப்பிட்டு இருங்க, அங்கே மலையில் போய் இருங்கன்றாங்க. இதுதான் சார் அங்கே நடந்தது. அவங்களோட நிலைமை என்ன? வீட்டுக்காரமாக இடுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிஸ்சார்ஜ் பண்ணி வரும்ன்றாங்க இவங்க. பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 89வது பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தென்காசி தலைநகரில் இடிந்து கிடந்த 220 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் ராஜகோபுரத்தை கட்டிக் கொடுத்த 2ஆம் பராக்கிரம பாண்டியன் என்ற பட்டம் பெற்ற பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 89வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு நாடார் உறவின் முறை கூட்டமைப்பின் தலைவர் அறக்கட்டு லூர்து நாடார் தலைமையில் தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் உள்ள காசி விஸ்வநாதர், முருகன் ஆகிய சன்னதிகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் தலைவர் அறக்கட்டு லூர்து நாடார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் பெயரை சூட்ட வேண்டும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள், தென்காசி வணிகர் சங்க மற்றும் நாடார் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அயோத்தியா பட்டினத்தில் செயல்படும் தனியார் கல்லூரியில் இன்றைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் கிராமம் சார்ந்த விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்றைய நவீனமயமான வாழ்க்கையில் கிராமம் சார்ந்த போட்டிகள் என்பது கேள்விக்குறியாகவும் மறந்து செல்லும் சூழலாகவும் உள்ளது. இதனை இன்றைய இளம் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் சேலம் அயோத்திப்பட்டினம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கிராமம் சார்ந்த பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ராட்டினம், சிலம்பாட்டம், உரியடி மாணவர்களுக்கான வீர விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் விதமாக விளையாடினர். மேலும் பாரம்பரிய கிராமிய பாடலுக்கு நடனமாடியும் அசத்தினர். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் இரத்த அழுத்தம், இரத்தத்தின் சர்க்கரை அளவு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டது. மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் கருவடிக்குப்பம், காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் செய்திருந்தனர். குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேரிடர் மீட்பு படையினர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை மற்றும் இயற்கை பேரிடரிலிருந்து எதிர்கொள்ளும் வகையில் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரக்கோணத்தில் இருந்து வந்திருந்த பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர் ஆகியோர் இணைந்து மழைக்காலங்கள் மற்றும் பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பருவமழை காலங்களில் மரக்கட்டைகள், பிளாஸ்டிக் குடங்கள், வாட்டர் கேன்கள் உள்ளிட்டவைகளை மூலம் தப்பிப்பது எப்படி எனவும், மழை மற்றும் பேரிடர் காலங்களில் ஆபத்தில் சிக்குபவர்களை காப்பாற்றுவது, கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றுவது, முதல் உதவி செய்வது எப்படி எனவும் பேரிடர் மீட்பு படையினர் ஒத்திகைகளை செய்து காட்டினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் பார்வையிட்டனர். இதில் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, வட்டாட்சியர் பெர்லின் ஜோதிகா, குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் மாறன் பாபு மற்றும் துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகராட்சியில் நடைபெற்ற நடைபாதை வியாபாரிகள் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட கிருஷ்ணமூர்த்தி தலைவராகவும், செயலாளராக அண்ணாதுரையும், பொருளாளராக நிரஞ்சனாவும் தேர்வு செய்யப்பட்டனர். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபாதையில் கடை வைக்கும் வியாபாரிகள் பிரச்சனை இல்லாமல் வியாபாரம் செய்யும் வகையில் வேலூர் மாநகராட்சியே தேர்தலை நடத்தியது. 2 கோஷ்டிகள் தேர்தலில் போட்டியிட்டதில் பெண் உறுப்பினர்களுக்கு தனியாகவும், தாழ்த்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு தனியாகவும், பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு தனியாகவும், பொது உறுப்பினருக்கு தனியாகவும் தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் நடைபாதை வியாபாரிகள் வாக்குகளை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் எண்ணப்படுவதை போன்று வாக்குகள் எண்ணப்பட்டது. இதில் மொத்தம் பதிவான 918 வாக்குகளில் 68 வாக்குகள் செல்லாதவை என தெரிவிக்கப்பட்டது. இதில் திமுகவை சேர்ந்தவர்களே பெரும்பாலும் வெற்றி பெற்றனர். தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட கிருஷ்ணமூர்த்தி தலைவராகவும், செயலாளராக அண்ணாதுரையும், பொருளாளராக நிரஞ்சனாவும் தேர்வு செய்யப்பட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 2வது முறையாக தேர்தல் நடத்தப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 5 ஆண்டு கால பதவியில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாணவரணி சார்பில் புதிய பொறுப்பாளர்களுக்கான நேர்காணல் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திமுக மாணவர் அணி சார்பில் ஒன்றிய, நகர, பேரூர் பொருளாளர்களுக்கான நேர்காணல் தனியார் மண்டபத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை திமுக மாணவர் அணி மாநில தலைவர் ராஜீவ்காந்தி தொடங்கி வைத்தார். இதில் மாணவர் அணி மாநில துணை செயலாளர்கள் அதலை செந்தில்குமார், பூரணி சங்கீதா, ஒன்றிய செயலாளர்கள் பிரவீன் மற்றும் நகராட்சி தலைவர்கள், மாணவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் தமிழ்நாடு வனத்துறை சார்பாக நடைபெற்ற மரக்கன்று நடும் விழாவில் 11,000 மரக்கன்றுகள் நடப்பட்டது. கடலூர் மாவட்டம் தேவதானம்பட்டி அருகே முகத்வாரம் பகுதியில் தமிழ்நாடு வனத்துறையினர் சார்பில் ஆய்வு செய்ததில் அலையாத்தி காடுகள் வளர்ப்பதற்கு உகந்த இடமாக இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியில் மரங்கள் நடும் விழா தமிழக தினத்தை ஒட்டி கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் 10,000 சுரப்புன்னை மற்றும் 1000 கண்டல் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஆதித்த செந்தில்குமார், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் தாமரை செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வள்ளிமலை ஆதீனம் சிவானந்த வாரியார் சுவாமியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வள்ளிமலை ஆதீனம் சிவானந்த வாரியார் ஆசிரமம் நிறுவி ஆன்மீக பூஜைகளும் சொற்பொழிவுகளும் செய்து மக்களுக்கு பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் மர்ம நபர் சிலர் முகமூடி அணிந்து வீட்டில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடித்து அவரை தாக்க முயன்றனர். இது குறித்து குடியாத்தம் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த மாதம் மீண்டும் 8 பேர் கொண்ட முகமூடி கும்பல் வீட்டில் நுழைந்துள்ளது. அப்போது அபாய அலாரம் திடீரென ஒலித்ததால் சத்தத்தை கேட்டு அவர்கள் தப்பிச் சென்று விட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆதீனம் சிவானந்த வாரியார் தன்னுடைய உயிருக்கும் மனைவியின் உயிருக்கும் ஆபத்து உள்ளதால் தங்களுக்கு தகுந்த காவல்துறையின் பாதுகாப்பு வழங்கி உயிரை காப்பாற்றுமாறு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை சந்தித்து மனு அளித்தார். ஆட்சியரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற விவசாயிகள் கலந்தாய்வு கூட்டத்தில்
தோணி மடுவு திட்டம் உள்ளிட்டவை குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அந்தியூர், அம்மாப்பேட்டை, பவானி, DM பாளையம், கொளத்தூர் ஆகிய பகுதிகளை சார்ந்த விவசாயிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்புராயன் மற்றும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் கனவு திட்டமாக உள்ள தேனி மடுவு திட்டம் உள்ளிட்டவை குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை எடுத்துக் கூறினர். இதில் அந்தியூர், பவானி மற்றும் சேலம் மாவட்டம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். அதில் 3 விதமான திட்டம் விவாதிக்கப்பட்டது. ஒன்று தோணிமடுவு தடுப்பணை திட்டம், இன்னொன்று மேட்டூர் உபரிநீர் திட்டம், இன்னொன்று பவானி சார்ந்து பம்பிங் சிஸ்டம் மூலயமாக அந்தியூர் மற்றும் அம்மாவாட்டை ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பக்கூடிய திட்டம். இது எல்லா விவசாயிகளும் கருத்து சொன்னாங்க. எங்களை பொறுத்தவரை தோணிமடுவு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக பிரதானமாக செலவில்லாமல் வெறும் அகழி வழியாக ஆழப்படுத்தி அகலப்படுத்தியதன் மூலமாக கொளத்தூர் பெரிய தண்டாவிலிருந்து தோணிமடுவு தடுப்பணை திட்டத்தை 5 லட்சம் ரூபாய் ஆய்வு உட்படுத்தி கூட மிக விரைவாக வேகமாக திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இங்கே தண்ணீர் பிரச்சனை தீரும், அதாவது குடிநீர் பிரச்சனையும் தீரும். விவசாயினுடைய நிலத்தடி நீர் மட்டம், போருக்கும் கிணத்தடி நீர் மட்டம் உயரம் என்ற அடிப்பில் இன்றைக்கி ஒரு சிறப்பான முறையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாண்புமிகு திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுப்புராயன் அவர்களும், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு AG அவர்கள் ஏற்பாடு செஞ்சு எங்களுடைய கருத்துக்களை விவசாய சங்கத்துடைய கருத்துக்களை கேட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடன் சந்தித்து இத்திட்டங்களை வேகப்படுத்தி விரைவுபடுத்தி நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக இந்த கலந்துரையாடல் உறுதி செய்தல் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நிலம் எடுப்பு அறிவிப்பு வெளியான நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் விமான நிலைய திட்ட நில எடுப்பு அலுவலகத்தில் ஆட்சேபனை மனு அளித்து தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 20 கிராமங்களை உள்ளடக்கிய பரந்தூரில் புதிய பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் விமான நிலையம் அமைக்க தேவையான நிலங்கள் எந்தெந்த கிராமங்களில் எவ்வளவு எடுக்கப்படுகிறது என வரையறுத்து நில எடுப்பு அறிவிப்புகளை தமிழ்நாடு தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அறிவிப்புகளை நாளிதழ்களில் வெளியிட்டு வந்தது. இதையடுத்து கிராம மைதானத்தில் அப்பகுதி மக்கள் 791வது நாளாக போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நிலம் எடுப்பதற்கான ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அறிவித்துள்ளது. இதையடுத்து பசுமை வெளி விமான நிலைய திட்ட மண்டல அலுவலகம் 2இல் ஏகனாபுரம் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் நிலம் எடுப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து நில எடுப்பு தனி மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் பிரியதர்ஷனிடம் மனு அளித்தனர். வாலாஜாபேட்டை அருகே முறையாக சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்படாததால் பல்வேறு நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு பஞ்சுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கழிவுநீர் கால்வாய் பல மாதங்களாக சரிவர தூர்வாரப்படாததால் கால்வாய் முழுவதும் கழிவுகள் தேங்கியுள்ளது. இதனால் மழை காலங்களில் கழிவுநீர் கால்வாயில் இருந்து தண்ணீர் வெளியேற வழியில்லாததால் முழுவதுமாக நிரம்பி அப்பகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் வீடுகளில் பெருக்கெடுத்து ஓடுவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் சரிவர தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படாததாலும் சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யப்படாததாலும் அடிக்கடி அப்பகுதி மக்கள் நோயால் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கையில், இங்க காவா கட்டிக்கிறாங்க. என்ன காவால பாத்ரூம் தண்ணி அந்த சைட்ல இருக்கிற மாடு சாணி எல்லாம் அதுல கரைச்சி விடுறாங்க. ஏன்னா பாத்ரூம் எல்லாம் அடிச்சுன்னு வருதுங்க. இந்த தண்ணி நாங்கள் இந்த குழா தண்ணியில் பூச்சி வருது. இதில் ஏன்னா பூ நண்டுது. அந்த தண்ணி நாங்கள் குடிக்கிறோம். எப்படி நாங்கள் குடிக்கிறோம் அந்த தண்ணி? பாத்ரூம் கட்டினீங்க, பாத்ரூம் பெருமிக்குன்னு பாத்ரூம் கட்டிட்டு பாத்ரூம் தரக்காதக்குது. இன்னத்துக்கு கட்டினீங்க பாத்ரூமே? நாங்கள் பொம்பளைங்க அரியா பசங்க போகிற முள்ளு செடியில் போயிட்டு நாங்கள் கால் கீச்சுக்கணும், பாம்புக்குது, பூச்சிக்குது. நாங்கள் அதில் போயிட்டு வருமா? நாங்கள் குழா தண்ணியில் பூச்சி வருது, எப்படி குடிக்கும்? நீங்கள் குடிப்பீங்களா அது மாதிரி தண்ணி? சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் பார்த்து பார்த்தா காவை கிளீன் பண்ணிடுறதா காவை கட்டுறீங்க. சீன் போடுறதுக்காக வரீங்க நீங்க. 4வது வார்டு சொல்லியாச்சு. 4வது வார்டு இல்லாத 5வது வார்டு சொல்றோம். 4வது வார்டு தான் பேசுறோம். நாங்க என்ன குழா தண்ணி இல்லாத குழா தண்ணியெல்லாம் கஷ்டப்படுறோம். எங்க இருக்கிற பாத்ரூம் எல்லாம் அடிச்சுன்னு வருது. அந்த தண்ணி நாங்க எப்படி குடிக்கிறது? நீங்க குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தம் தெரியும். ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இணைக்கப்பட்டுள்ள மேல்மலை கிராமங்களை வெளியேற்றும் நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மூஞ்சிகள் பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விவசாய மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கிளை கிராமங்களான மன்னவனூர், கிளாவரை, போளூர், பூம்பாறை, வில்பட்டி, அடுவம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விவசாய மக்கள் மூஞ்சிகள் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இணைக்கப்பட்டுள்ள மேல்மலை கிராமங்களை வெளியேற்றும் நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும். 600 ஏக்கர் நிலங்களை விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும். வெளிப்பட்டி, கோவில்பட்டி, சத்யாநகர் உள்ளிட்ட கிராமங்களில் வீடுமனை பட்டா வழங்க வேண்டும். வன உரிமை சட்ட 2006 தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தினர். வந்தவாசியில் நுண்நிதி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அஞ்சல் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் நுண்நிதி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட செயலாளர் மாரிமுத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சிவகுமார் தொடக்க உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து வந்தவாசி வட்டத்தில் கிராமப்புறங்களில் நுண்நிதி நிறுவனங்களில் பழங்குடி மக்கள் பெயரில் கடன் வாங்கி கொள்ளையடித்த விளாங்காடு ராஜகுமாரி, காந்தவராயன், பொன்னூர் எல்லம்மாள் ஆகிய இடைத்தரகர்கள் மீது வழக்கு பதிவு செய்திட வேண்டும் என கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் வெங்கடேசன், தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மாநில குழு உறுப்பினர் அரிதாசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு வரும் நீரை சுத்தப்படுத்தாமல் அருகில் உள்ள கால்வாயில் விடுவதால் குளத்து நீர் மாசுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எண்டப்புலி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. இங்கு வரும் நீரை சுத்திகரிக்காமல் அருகே உள்ள பொட்டக்குளம், நடுக்குளம், கல்லுக்குளம், சிறுகுளம் உள்ளிட்ட 4 கம்மாய்களுக்கு நீர் செல்லும் வாய்க்கால்களில் திறந்து விடுவதால் குளத்து நீர் மாசு அடைந்து துர்நாற்றம் வீசுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விவசாய நிலங்களுக்கு நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகளும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நிதி நெருக்கடி காரணமாக 2 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என கூறி 18வது நாளாக கருப்பு துணியால் கண்ணை கட்டிக்கொண்டு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே நிதி நெருக்கடி காரணமாக பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் தங்கள் ஆசிரியர் பணிக்கு இடையூறு இல்லாமல் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் ஆசிரியர் தினத்தை ஒட்டி 2 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என கூறி கருப்பு பட்டை அணிந்து ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஊதியம் வழங்கப்படாமல் மிகவும் மனவேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகமும் உடனே தலையிட்டு எங்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த ஊதியம் வழங்காததற்கு தணிக்கைத்துறையே காரணம் என்று கூறப்படுகிறது. தணிக்கைத்துறை தற்போது 6000 ஆட்சேபனைகள் இருப்பதாக கூறுகிறது. ஆனால் இந்த தணிக்கைத்துறை ஆட்சேபனை எழுதுவது மட்டும்தான் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சீரழிப்பதே இந்த தணிக்கைத்துறை தான். ஏனென்றால் 6000 ஆட்சேபனைகளில் ஒரு ஆட்சேபனைகளை கூட நாங்கள் ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஆட்சேபனை களைவதற்கு கடிதம் கொடுத்தும் அந்த ஆட்சேபனைகளை களையாமல் தற்போது வரை இன்று வரை பல்கலைக்கழகத்தின் தற்காலிக சூழ்நிலை குலைப்பதற்காகவே தணிக்கைத்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே முதலாவதாக தணிக்கைத்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் எந்த ஒரு ஆட்சேபனையும் களைவதற்கு இல்லை, எழுதுவதற்காக மட்டுமே இங்கு பணிபுரிகிறார்கள். ஆகவே பல்கலைக்கழக நிர்வாகமும் தமிழக அரசும் உடனே தலையிட்டு எங்களின் வாழ்வாதாரம் கருதி ஊதியம் வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தாம்பரம் மாநகராட்சியில் புதிய அலுவலக கட்டிடம் கட்டும் பணிக்காக 43.40 கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தல். 26 சட்டசபை தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு. மும்பையில் இன்று நடக்கிறது இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் நிர்வாக கவுன்சில் கூட்டம். வடகிழக்கு மாநில கிரிக்கெட் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து ஆலோசிக்க முடிவு. கர்நாடகாவில் இன்று அவசர அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடப்பதாக தகவல். லெபனான் மீது விமானம் மூலம் குண்டு மழை பொழிந்த இஸ்ரேல். உயிரிழப்பு எண்ணிக்கை 569ஆக உயர்வு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.